ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு ரிப்பேர் தமிழா. இப்போ என் கையில் ஒரு போக்கோ X2 இருக்குது. இதில் பிரச்சனை என்னென்னா, டச் ஸ்க்ரீன் சரியாக ஒர்க் ஆகிறதில்ல. கஸ்டமர் சொல்கிறாரு, நான் நல்லா தாங்க இருந்தது ஃபோனு, நான் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் ஃபோனில் டச் ஸ்க்ரீன் ஒர்க் ஆக மாட்டேங்குன்னு சொல்லி சொன்னார். பேசிக்கலி இது அப்டேட் பண்ணுறதுனால வர ப்ராப்ளம் கிடையாது, இது மதர் போர்டில் இருக்கிற இஷ்யூ. அப்டேட் பண்ணாமலே இந்த மாடல் அதிகமாக நான் சர்வீஸ் பண்ணியிருக்கிறேன். மெயினாக டச் ஸ்க்ரீன் கேமரா ப்ராப்ளத்துக்கு போக்கோ X2 நிறையா இந்த ஒர்க்கு தான் அதிகமாக நான் பண்ணியிருக்கிறேன். மொபைல் சர்வீஸிங்லேயே நான் இதுதான் அதிகமாக பார்த்த ஒர்க்குன்னு சொல்லலாம். ஓகே, இதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மெயினாக இது CPU ரீபாலிங்னு சொல்லக்கூடிய ஒரு மதர் போர்டில் CPU. இப்போ சிஸ்டத்தில் மதர் போர்டில் இஷ்யூனால் என்ன பண்ணுவோம், CPU ப்ராப்ளம்னா CPU கழட்டி வேறு போடுவோம் இல்லைங்களா? அதை தான் நம்ம பண்ண போகிறோம். ஆனால் நம்ம வேறு போகிறதில்ல. ரீபாலிங்கிற ஒரு மெத்தட் இருக்குது பார்த்தீங்களா? ரீபால் பண்ணி ரீஃபர்பிஷ் பண்ணி அந்த CPUவை திரும்ப அப்ளை பண்ணி அந்த ப்ராப்ளத்தை சரி பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் மொபைலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, மொபைலை ஓப்பன் பண்ணி மதர் போர்டு எடுத்து தனியாக வச்சுட்டேன். இப்போது இந்த கிரில்லுக்கு அடியில், இந்த மெட்டல் கிரில்லுக்கு அடியில் தான் CPU இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த கிரில்லை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும், ஏன்னா ரொம்ப மெட்டல் இல்லையா? மெட்டலை கட் பண்ணி எடுக்க போகிறேன் கட்டரை வச்சு. இது ரொம்ப நேரம் ஆகும், நான் அதனால் கொஞ்சம் வீடியோ ஸ்பீட் பண்ணுறேன். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு விடுங்க. நீங்கள் லைக் போடுறதா எனக்கு வீடியோ மேக் பண்ணுறதுக்கு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஓகே, பாதி கழட்டிட்டேன், ஃபுல்லாகவே கழட்டிடலாம். ஓகே, CPU குவால்காம்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா? அதுதான் போக்கோவுடைய X2வில் இருக்கக்கூடிய CPU. இது ஆக்சுவலி குவால்காம் SNAPDRAGON 730g அந்த CPU. ஹீட் பண்ணி சைடில் இருக்கிற அந்த க்ளூஸை ஃபஸ்ட் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஓரளவுக்கு ரிமூவ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் CPUவை ரிமூவ் பண்ண வேண்டியதான். நம்ம டைட்டிலே போட்டிருப்போம், ரிமூவ் ரீபால் ரிப்பேர்னு. அதை தான் பண்ண போகிறோம். ஓகே, கழட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு மதர் போர்டில் இருக்கக்கூடிய லெட்ஸை க்ளீன் பண்ணிக்கிறேன். சால்ட்டினை ஃபுல்லாக க்ளீன் பண்ண முடியாது, ஏன்னா அதில் க்ளூ இருக்கும், பிளாக் கலர் க்ளூ ஊற்றிருப்பாங்க. க்ளூவெல்லாம் க்ளீன் பண்ணணுன்னா பெரிய சால்ட்டினை வச்சு விக்கை வச்சு தான் க்ளீன் பண்ண முடியும். நான் பண்ணிக்கிறேன். ஓகே, பாதி க்ளீன் பண்ணியாச்சு. ஓகே, ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்தது சைடில் கொஞ்சம் க்ளூ இருக்கும், அதை ஹீட் பண்ணி ஷேவ் பண்ணி எடுத்துட்றேன். ஏன்னா திரும்ப ஐசி அதில் ஃபிக்ஸ் பண்ணும்போது ஃப்ளாட்டாக இருக்கணும் மதர் போர்டு. ஓகே, அடுத்து ஐசி. X2 சொல்ல போனால் அதிகமாக நான் சர்வீஸ் பண்ணியிருக்கேங்க. CPU கம்ப்ளைண்ட் தாங்க. X2, X3, X3 Pro எல்லாமே அதிகமாக ரேம் கம்ப்ளைண்ட்டு, CPU கம்ப்ளைண்ட் நிறையா வருது. சில பேர் நினைப்பாங்க, நான் அப்டேட் பண்ணதுனால தான் பிரச்சனை வருதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது அப்டேட் பண்ணுறதுனால கிடையாதுங்க, அதில் மதர் போர்டில் ப்ராப்ளம் வருது பேசிக்காகவே. ஓகே, ஐசியை க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்து ரீபாலிங் பண்ணிக்கிறேன்.
ரெபாலிங் பேஸ்ட்டு தடவிட்டேன். சால்ட்ரிங் பேஸ்ட்டு, பிபிடி பேஸ்ட்டுன்னு சொல்லுவோம். சில பேர் சால்ட்ரிங் பேஸ்ட்டும்பாங்க, சில பேர் பாலிங் பேஸ்ட்டும்பாங்க. இப்போ பர்ஃபெக்டாக பாலிங் ஆகிடும். ஓகே, இப்போ நான் அந்த சிபி உங்களுக்கு காட்டுறேன். இது தாங்க ஸ்னாப்ட்ராகன் 730g CPU சிப்பு. நீங்கள் வீடியோவில் ஆடில் இதெல்லாம் காமிக்கிற மாதிரி அப்படி டெக்னிக்கலாக அப்படி இப்படிலாம் இருக்காது. இப்படி தான் இருக்கும் மதர் போர்டுக்குள்ளே. ஐசி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஹீட்டு வந்து 365 டெம்பரேச்சர் வச்சுருக்கேங்க. ஓகே, ஐசி ஃபிட் ஆகிடுச்சு. கொஞ்சம் நேரம் கூல் ஆகட்டும். எடுத்து ஃபிட் பண்ணி செக் பண்ணிடலாம். ஓகே, இந்த பேஸ்ட்லாம் இருக்குது, க்ளீன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபோன் ஆன் ஆகிடுச்சு. சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைபை போட்டுவிடுங்க. நீங்கள் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது தான் எனக்கு வீடியோ மேக் பண்ணுறதுக்கு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஓகே, டச்சு பக்காவாக ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.